ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி தாங்க. சிம்பிளான செய்முறையில் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா? இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா ரசம் சாப்பாடு, சாம்பார், சப்பாத்தி, பரோட்டா, நெய்ச்சோறு, பிரியாணிக்கு கூட தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டான இந்த சிக்கன் கிரேவி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கலந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுக்க முழுக்க சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கிரேவி நமக்கு திக்காக கிடைக்கும். இப்போ இது கூடவே 2 வத்தல், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒட்டாத அளவுக்கு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை நல்லா போகணுங்க. அப்போ தான் கறியில் நல்லா டேஸ்ட் இருக்கும். நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலும் சரி இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ளேம் அதிகமாக வச்சோன்னா சட்ட சட்டன்னு தெறிக்கும், பிடிச்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருள் சேர்த்தா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மணமும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாடை ஃபுல்லாக நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் வந்து சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துமே நான் வந்து அடுப்பு சிம்மிலே தான் வச்சுருக்கேன். ஏன்னா சிக்கன் வந்து நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம். இந்த மசாலா கூட இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் சிக்கன் வதங்கணும். அதனால் அடுப்பை வந்து நான் சிம்மிலே வச்சுக்கிறேன். இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நடுவில் ஒரு டைம் எடுத்து சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரதுலே கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. கறிக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே நான் சேர்க்கலை, அரைச்சிட்டு தான் சேர்க்க போகிறேன். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க. இதுக்கு நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு வந்து மிளகு வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். மிளகு காரம் அதிகமாக இருக்கும்போது சிக்கனில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் நிறைய ஜீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ அதே ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு எடுத்துக்கலாம். இந்த மிளகு ஜீரகத்துக்கு இந்த சோம்பு இந்த கறிக்கு கரெக்டாக இருக்கும். 3/4 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 3 கிராம்பு எடுத்துக்கலாம். 2 சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் அரைக்கணும். கொஞ்சமாக இருக்கனால அரைப்படாது. அதனால் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். அதனால் தாளிக்கும் போது நான் ஒரு தக்காளி தான் சேர்த்தேன். இப்போ இந்த தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த சிக்கனுமே நல்லா வதங்கி நிற்கிது. நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துடலாம். தனி மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகு நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம், அதனால் நிறைய 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் அரைச்சோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் இந்த மசாலாலாம் அந்த எண்ணெயிலே சிக்கன்லேயே நல்லா ஒட்டி வரணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போது நல்லா பிரட்டி விட்டாச்சு. சிக்கனில் நல்லா மசாலா ஒட்டி வந்திருக்கு பாருங்கள். பாதி வேக்காடு சிக்கனுமே வெந்திருக்கு. இது இன்னும் நல்லா வேக வைக்கணும். மசாலாவோட பச்சை வாடை போகணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த தண்ணி போதும். ஏன்னா நம்ம கிரேவி வந்து திக்காக தான் செய்ய போகிறோம். அதனால் இந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த காரம் போதும். ஏன்னா மிளகு சேர்த்துருக்கோம், வத்தல், பச்சை மிளகா, மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டா நம்ம மிளகாத்தூள் சேர்க்கும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போது நடுவில் ஒரு டைம் எடுத்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். கட்டாயமாக சிக்கன், மட்டன் நீங்கள் எது செஞ்சாலுமே இது போல் நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வேக விட்டு சாப்பிடுங்க. நான்வெஜ் பொருள் எதுவாக இருந்தாலும் சரி நல்லா வேகணும்.
அப்போ தான் அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் போயிட்டு நமக்கு நல்ல சத்துக்கள் கிடைக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லது. எந்த நான்வெஜ் எடுத்தாலும் சரி நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வேக வைங்க. நீங்கள் குக்கர்லேயே வைக்கிறதா இருந்தாலும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நல்லா விசில் வச்சு நல்லா பஞ்சு போல் வெந்ததுக்கப்புறம் சாப்பிடுங்க. இதெல்லாம் வேகாமல் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது, அது உடம்புக்குமே ரொம்ப நல்லது கிடையாது. சில சமயம் இது ஜீரணம் கூட ஆகாது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா. அதனால் கட்டாயமாக நான்வெஜ்ஜெலாம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், எப்படி மசாலா சிக்கன்லாம் எப்படி பிரண்டு வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். நீங்கள் மட்டன் சமைச்சாலும் சரி, சிக்கன், பீஃப் எது சமைச்சாலும் சரி நல்லா வெந்ததுக்கப்புறம் சாப்பிடுங்க. அதுக்கு தேவையான மசாலா கொடுத்து சாப்பிடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற டேஸ்ட்டுமே சத்துமே நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா சிக்கன் மசாலாலாம் எப்படி ஒட்டி வந்திருக்கு பாருங்கள். இது போல் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம். மசாலாலாம் ஒன்றா கலந்து நீங்கள் வேக வச்சாலும் சரி, ஆனால் நல்லா வேக வச்சுட்டு சாப்பிடுங்க. கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, சிம்பிளான செய்முறையில் டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இது பார்த்திங்கன்னா நான் தக்காளி ரசம் செஞ்சுருந்தேன் இல்லையா, அதுக்கு தான் தொட்டுக்கிறதுக்கு செஞ்சுருந்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தக்காளி ரசம், மிளகாய் கிள்ளி ரசம், வெரைட்டி ரைஸ், நெய்ச்சோறு, சப்பாத்தி இது எல்லாத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது போல் நிறையா சிக்கன் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. சேனல் நேமுக்கு கீழே பிளேலிஸ்ட்டில் சிக்கன் ரெசிபிஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போ மழை நேரம் வந்துருச்சு இல்லையா, நமக்கு வந்து சுருக்குன்னு சாப்பிடணும், நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னு தோணும். அதுக்கான எல்லா ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது. மட்டன் ரெசிபி, மீன் ரெசிபி, அப்புறம் பூண்டு குழம்பு, புளிக்குழம்பு, கருவேப்பிலை குழம்பு, கருவாட்டு குழம்பு, இப்படின்னு எக்கச்சக்கமான குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த காரசாரமான சிக்கன் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.